அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆலிவன் தமிழ் சேனல். நான் நவீன்குமார். இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா அவதார் த லாஸ்ட் ஆக்பெண்ட் சொல்லிட்டு இப்போ ஒரு வெப் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போறோம். அது இல்லாமல் இதோட ஹிஸ்டரியை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்க்க போறோம். ஓகேங்களா? அதாவது நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பொதிகை சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவதார் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு தெரியும், தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க. அது அப்போ நம்ம பார்த்த அவதார் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இப்போ இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் ரியலாக ஒரு படமாக எடுத்துக்காங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவதார் த லாஸ்ட் ஆக்பெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு வெப் சீரிஸாக கிரியேட் பண்ணி கிட்டத்தட்ட 8 எபிசோட வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. கடந்த 22ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 22ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது இதை பற்றி பேசணும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 96ல அவ்வளோ ஃபேவரட்டான ஒரு இது. இப்போ வந்து சக்திமான் ஒரு இருந்துச்சு, மகாபாரதம் வந்து பார்த்தீங்கன்னா பொதிகளை டிடி நேஷனல்ஸ் ஒரு சேனல் ஃபர்ஸ்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சன் டிவி எதுவுமே கிடையாது. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்போ மோஸ்ட்லி எல்லா வீட்டில் இந்த மாதிரி டிவி இருக்கும். டிவி கூட எல்லா வீட்லையும் இருக்காதுங்க, ஒரு குறிப்பிட்ட நபர் வீட்டில் மட்டும்தான் இருக்கும். அப்போ பார்த்தவங்களுக்கும் ஓரளவு தெரிஞ்சிருக்கும். இந்த அவதார் அப்புறம் சக்திமான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேமஸ். வந்து பார்த்தீங்கன்னா அம்மா மாயா பஜார் ஏதோ ஒரு நாடகம் வச்சு அப்புறம் மர்மதேசம் அதெல்லாம் இல்லை அப்புறம் வந்தது. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கார்ட்டூன் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இது கார்ட்டூன்லாம் வந்து ஒரு இதுதான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் தான். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 2005 அந்த டைம்ல தான் இது வெளியாயிருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைக்கி லேடர்னு ஒரு கார்ட்டூன் சேனல் இருக்கு தெரியுங்களா? அந்த சேனல் வந்து அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த எபிசோட வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ரிலீஸ் பண்ணாங்க. அதை அப்புறம் வந்து தமிழில் டப் பண்ணி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்துருப்பாங்க. இது யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம்னு சொல்லுங்க. அப்போ கார்ட்டூன்ல தான் எடுத்துருந்தாங்க. அப்போ அனிமேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தா இது வந்து 2010 இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு, ஆனால் வந்து பார்த்தா அவ்வளோ டீட்டெயிலாக இருக்காது. ஒரு படம் இருக்கிறது 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்குள்ள தான் வாங்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ். அதாவது முக்கியமான சீரிஸை மட்டும் அதில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு படம் வந்து 2010 இதே நேம் தான். ஓகேங்களா? அவதார் த லாஸ்ட் ஆக்பெண்ட் சொல்லிட்டு 2010 ஒரு படம் வந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அவதார்ன்ற வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். அவதார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலம், நீர், காற்று, நெருப்பு பார்த்தீங்கன்னா இந்த 4மே வந்து பார்த்தீங்கன்னா அவரால் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவதார். அவரால் இந்த 4மே வந்து தண்ணியை கண்ட்ரோல் பண்ண முடியும். அவங்க எது ஒன்று அது ஒரு ஆயுதத்தை மாற்ற முடியும். அது எது ஒன்றா பண்ண முடியும். அதை வச்சு உருவாக்க முடியும், அழிக்க முடியும். அந்த பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கண்ட்ரோல் பண்ணலாம். தண்ணியை எது ஒன்றா மாற்றலாம், ஐஸாக மாற்றலாம். அவரால் முடிஞ்ச அவர்கள் இது ஒன்றா பண்ணலாம். அதே போல் நெருப்பு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிலம், பூமி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காற்று. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அது அப்படியே எடுத்துக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெப் சீரிஸ் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பிப்ரவரி 22 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேங்களா, நம்ம 25 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி பார்த்தோம் அதை ரியலாக ஒரு படமாக எடுத்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாவே இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி பார்த்தோம் அதை ரியலாக ஒரு படமாக சினிமா பார்த்தா எப்படி இருக்கும். இந்த சக்திமானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடகம் வந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவிஷன் இதுலேயே வந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவதார் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு அனிமேஷன் சீரிஸாக தான் வந்துச்சு. 2005 வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. போல் ஆகிட்டு இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஃபிலிமாக எடுக்கும்போது எப்படி இருக்குங்கிறது ஒரு எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு சினிமாவில் எல்லாமே எடுக்கிறாங்க. அவ்வளோ டெக்னாலஜியில் டெவலப்மெண்ட் ஆகி இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு எப்படி எடுத்துக்கான்னு பார்க்கும்போது அவ்வளோ நல்லா எடுத்துருக்காங்க. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ்லாம் இன்னும் நல்லா பண்ணிக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் நல்லா இருக்குங்க. ஓரளவுக்கு அந்த வெப் சீரிஸ் எப்படி பார்த்தோமோ அந்த 25 இயர்ஸ் முன்னாடி எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி அழகாக கிட்டத்தட்ட 8 எபிசோடு தான். ஒவ்வொரு எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ்லேருந்து 1 hour இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அவதார் அந்த கேரக்டர் ஆங்க் ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கட்டாடா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாக்கா, இவங்க 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரோல் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் 3 பேர் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ். இதுல ஆங்க் தான் வந்து பாத்தீங்கன்னா அவதார். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துற மாதிரி எல்லாம், அதாவது நிலம், நீர், காற்று, நெருப்பு இந்த 4மே வந்து பாத்தீங்கன்னா அவர் கத்துக்கணும். இந்த ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே அந்த அனிமேஷன்ல எப்படி எடுத்திருந்தாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தா இப்போ எடுத்துருக்காங்க. அவதார் வந்து பார்த்தா இந்த 4த்துமே கண்ட்ரோல் பண்ணி இந்த உலகத்தை சமநிலையில் வச்சுக்கணும். அதுதான் அவரோட வேலை.
ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பையன் டேங்கன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது அவதார் ஆக போறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கள்ல நான் சின்ன பையன் எனக்கு ஏன் இவ்வளோ பெரிய பொறுப்பெல்லாம் கொடுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மறந்து போயிடுவார். மறந்து போயிடுவாங்கன்னா அந்த இதுலேருந்தே போயிடுவார். அதுனா இந்த பேரையே சொல்லியிருப்பாங்க இந்த படத்து பேர்ல அவதார் த லாஸ்ட் ஏர் பெண்டர். அதாவதுன்னா இந்த காற்று இனத்தை சேர்ந்தவர் தான் அவதார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அவதார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இனத்தையே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தை அழிச்சிட்டு இருக்காங்க. அதுலேருந்து எப்படி அவர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அதாவது அவருக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா அப்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காற்றை பற்றி மட்டும்தான் அவருக்கு காற்றை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணும் அது மட்டும் எப்படி பண்ணுவோம். ஆனால் இந்த அவதார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த 4த்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவதார். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காற்றுல அந்த காற்று இனத்துல தான் பிறந்திருக்காரு. இவர் நெக்ஸ்டா இப்போ என்ன நடக்குதுன்னா உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு இருக்கு பார்த்தீங்களா, நெருப்பு அதோட அரசர் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு இனத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக பரப்பணும்னு சொல்லிட்டு காற்று இனம், நீர் இனம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூமி இனம், இவங்க 3 பேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அழிச்சிடணும். இல்லைன்னா அவங்க எல்லாருமே இருந்தாலும் சரி, அதாவது நெருப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆளணும். அதாவது அவர் தான் ரூல் பண்ணணும் இந்த உலகத்தையே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு கெட்ட எண்ணத்தோட வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருந்தாரு. அவர் அழிக்கிறது தான் நம்ம அவதாரோட வேலை. ஆனால் அவதார் அந்த விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆள், ஓகேங்களா. அவர் வந்து சாதாரணமாக இல்லை, அவர் நெருப்போட கடவுள் வச்சிருக்கீங்க அப்படி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெருப்போட கடவுள்னா கடவுள் கிடையாது, மனித இனத்துல நெருப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான பர்சன் அவர் தான். அவரோட வேற யாருமே கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான தலைவன் அவர் தான், வந்து அந்த நெருப்புக்கான தலைவன் அவர் தான். இப்போ இவர் வந்து அவதார் இப்போ அவதார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அந்த காற்று தடுத்துட்டு வெளியே வந்துடுவாரு. வெளியே வரும்போது ஒரு ஆக்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனி பாறைக்குள்ள மாட்டிப்பாருல அவரே தன்னை காப்பாற்றி ஒரு புயல் வந்து அங்கிருந்து வெளியே வரும்போது இந்த இனத்தை விட்டு வெளியே வர என்னென்ன காற்று இனத்தை விட்டு வெளியே வர நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி வெளியே வராதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் எப்படி உலகத்தை காப்பாற்று. சின்ன பையன் ஒரு குருகுலத்தை பற்றி அவங்ககிட்ட தான் அந்த அவதாரோட சக்தி இருக்கு. அது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணரணும், இம்ப்ரூவ் பண்ணிடணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணணும். ஆனால் அவர் வந்து பயந்துட்டு வெளியே வரும்போது ஒரு புயலில் மாட்டி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனி பாறைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி அவரே மறைஞ்சிட்டாரு, அதுக்குள்ள இருந்துட்டாரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடல் இனத்தை நீர் இனத்தை சேர்ந்தவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கட்டாக சோக்கா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனிப்பாறை வந்து உடைச்சிட்டாங்க. அதுலேருந்து அவர் வெளியே வந்துடுவாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையை ஆரம்பிக்குது. அதுல இருந்து இவங்க எப்படி வெளியே வந்து இதுக்கப்புறம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா நீரோட சக்தி எப்படி அடைகிறாரு, அப்புறமா நெருப்போட சக்தி எப்படி அடையாது, பூமியோட சக்தி எப்படி அடைகிறாருங்கிறது இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதம் சொல்லியிருக்காங்க. ஆனா இது ரொம்ப பெரிய சீரியஸுங்க. இதை பத்தி நான் ஏன் சொல்றேன்னா அப்போ பார்க்கும்போது அவ்வளவு நம்ம சின்ன வயசுல பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கல. ஆனா ஒரு சூப்பரா இருக்குங்க. அப்பவே அவ்வளவு அழகா இருக்குன்னா இதை பத்தி டீட்டெயில்ஸ்ல அவங்களுக்கு எப்படின்னு தெரியலங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பேஸ் பண்ண ஸ்டோரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதை பத்தின டீட்டெயில்ஸ்ல எப்படி தெரியும்னு தெரியல. ஆனா அது வந்து நமக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அவங்க சொல்லியிருக்க கருத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது அவ்வளவு அழகாகும். ஒவ்வொன்றுலையும் அவங்க சொல்லியிருக்க அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் இது அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதுல நிறைய அது உறுதியான சில முடிவுகள்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாங்க. அதே போல அந்த அவதார்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுல வந்து பாதி கதை வந்திருக்கு. இப்போ 2010 எடுத்து படமும் சரி, இப்போ எடுத்துருக்க படமும் சரி, அந்த பாதி படம் அதாவது அந்த நீரினத்தை சேர்ந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா காப்பாற்ற போவாங்க. இந்த வடக்கு துருவத்துல இருக்கிற நீரினத்தை வந்து பாத்தீங்கன்னா காப்பாற்ற போவாங்க. இதோட பாதி படம் முடியுது. அவதார் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அந்த காற்று சக்தி மட்டும்தான் அவங்க இருக்கு. இதுக்கப்புறம் அவர் வந்து பாத்தீங்கன்னா நீர் சக்தியை கற்றுப்பாரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு சக்தி கற்றுப்பாரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூமி இந்த நிலத்தோட சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா கற்றுப்பாரு. இதெல்லாம் கற்றுக்கிட்டு கடைசியாக போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பையனாக்கு இந்த ஆங்குன்ற பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா போய் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அழிக்கணும். ஆனால் அவர் அழிக்க மாட்டாங்க. கடைசியில் அவரோட சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக ஸ்பாய்லர்ஸாக கூட இருக்கும். இந்த ஸ்பாய்லர்னு சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 22 February ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இந்த வெப் சீரிஸ் ரிலீஸ் இந்த அனிமேஷன் சீரிஸ் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ சினிமா சேனலுக்கு ஜியோ சினிமா ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா அதில் கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு, ஹிந்தியில் ஓடிட்டு இருக்கு. தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அடிச்சுங்க தமிழில் வருதுங்க. யூடியூப்லேயே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து அவ்வளோ நல்லா எடுத்துருக்காங்க. அதுக்காக தான் அது வந்து இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணோம் சொல்லி நினைச்சேன். நிறைய பேர் தெரியுமா தெரியாது. ஆனால் 96 எல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப் சீரிஸை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்டேன்.
ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது சின்ன வயசுல நிறைய 96 எல்லாம் நிறைய ஆசை இருக்குங்க, அவங்களாம் தெரியாது. சின்ன சின்ன ஆசைகள்லாம் நிறைய இருக்கு. அவங்களாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா அடிக்ட் கிடையாது, பட் பிடிக்கும். இதெல்லாம் அப்போ இருந்தது. இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துன்னு கேட்டீங்கன்னா சின்ன டிவி இருந்துச்சு. இப்போ சின்ன டிவில தான் இல்லை, அப்போ மொபைல் என்னன்னு தெரியாது. அவ்வளோ மாற்றம் வந்திருக்கு. அப்போதைக்கு இப்போதைக்கு அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி எடுத்தாங்க, இப்போ எப்படி எடுத்துக்கிட்டாங்க இந்த வீடியோ நான் சொல்ல நினைச்சேன். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8 எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா பாதி படம் தான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து போய் நீரை பத்தி கத்துக்கிட்டோம், கடலை, அதாவது நீர், நெருப்பு, அப்புறம் வந்து பூமி, இந்த 3 சக்தியும் கத்துக்கிட்டு எப்படி பண்ணாங்க. அந்த நடிப்பெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, சின்ன பையன் ஆங்கர் நடிச்ச பையன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையன் மாதிரி தெரியுது. ஆனா நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கு. எல்லாமே அந்த யார் ஆக்ட்ரஸ் பேர்லாம் தெரியுங்க, புதுசாக நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸுங்க சைனாக்காரனாக்கெல்லாம் அமெரிக்கா இவங்களாம் இருப்பாங்க மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா. இதுல முக்கியமான கதாபாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்க் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கதாபாத்திரம் கூட கட்டாரா. ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் பேருனா டக்குன்னு வந்து போச்சு, சோக்கோ சாக்கா, ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஆப்பான ஒரு விலங்கு ஒன்று இருக்கும், கிட்டத்தட்ட 6 கால் வரைக்கும் பறந்து போகும். அந்த ஒரு விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் முக்கியமான கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூக்கோ, நெருப்பு நெருப்பு பார்த்தீங்கன்னா ஒசாய் அவரோட பையன். அதுக்கப்புறம் வந்து அவர் கூட இருக்கிற ஈரா. இவங்க 6 பேரும் எனக்கு தெரிஞ்சு முக்கியமான கேரக்டர். இதுக்கப்புறம் நிறைய கேரக்டர் வருவாங்க, அவங்களாம் வந்து சப்போர்ட் தான். ஆனால் மெயின் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 பேர் தாங்க முக்கால்வாசி அது வந்து இந்த படத்தில் இந்த அனிமேஷன் சீரீஸ்ல இருப்பாங்களே. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க நெருப்பு இனத்தோட கடலுக்கு வந்து அவரோட பையன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கஷ்டம் ஒரு பெரிய கதையாக போயிட்டு இருக்கும். அதான் வெப்சீரிஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்க. இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியணும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த விஷயத்தை பத்தி பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போயிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பெங்களூர்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய குண்டு வெடிப்பு நடந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம அம்பானி சார் பார்த்தீங்கன்னா அவங்க பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளா வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி 2 கோடி கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் செலவுல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய திருமணம். அவரோட மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. அவ்வளோ விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு நடந்துட்டு இருக்கு. ஆனால் இதை பற்றி எனக்கு ரொம்ப நாள் 2-3 நாள் வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன், போட முடியல. கொண்டு வரணும் போட்டுட்டு இருக்கேன். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அம்பானி சார் வீடியோ தான் போகலான்னு இருக்கேன், பார்க்கலாம். ஏன்னா 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபங்க்ஷன் நடக்குது. நேற்று 1ஆம் தேதி முடிஞ்சு, இன்னைக்கு 2ஆம் தேதி, நாளைக்கு 3ஆம் தேதி, 3 நாள் சேர்த்து ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி? நான் என்ன கரெக்டாக சொல்லியிருக்கேனா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரீல்ஸ் சுற்றிக்கிறேன்றதை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ குட் டே. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.